வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியருக்கான தகுதி தேர்வு என அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பகுதியை தான் இப்போ பார்க்குறோம். நம்ம இது கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் ஒன்றொன்றாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இப்போ நம்ம 6வது பகுதியாக இருக்கக்கூடிய சிடி டிரைவு பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் உங்களுக்கு யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் என்ன செஞ்சுக்கோங்க, இணைந்து கொண்டு உங்களுடைய தேர்வுக்கு தகுந்த முறையில் தயாரித்து கொள்ளுங்கள். இப்போ இதில் நம்ம பார்க்குறது சிடி டிரைவு. சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிடி ரோம் மிகப்பெரிய வரலாறுலாம் இருக்கா அப்படின்னா இல்லை. பிலிப்ஸு, சோனி நிறுவனம் இதெல்லாம் 1982ஆம் ஆண்டு முதல் இந்த காம்பேக்ட் டிஸ்க் உருவாக்குவதில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இருக்கு. முதல்ல எந்தெந்த நிறுவனம்னு பார்த்துக்கோங்க. பிலிப்ஸு, சோனி நிறுவனம் தான் 1982. ஒரு ஆடியோ சிடியா இதை முதல்ல வெளியிடுறாங்க. இந்த ஆடியோ சிடியில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கொண்டு ஆடியோ என்ன செய்கிறாங்க, நினைவகப்படுத்தி அப்படின்னா சேமித்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் பெரிய அளவில் கொள்ளளவு உள்ள டிஜிட்டல் ஆடியோ தகவல்கள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தகவல்களாக மாற்றிக்கொள்வதற்கு அங்கீகாரமும் கொடுக்குறாங்க. ரெட் புக் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு இந்த ஆடியோ சிடியில் பிலிப்ஸு மற்றும் சோனி இந்த 2 கம்பெனிஸும் சிடி ரேமை பற்றிய தகவல்கள் இது எல்லாத்தையும் தங்களுடைய மஞ்சள் புத்தகத்தில் கொடுத்துருக்கு. எப்போனா 1984. இந்த செய்திலாம் அந்த கலர் என்ன கலர், மஞ்சள் புத்தகத்தில் எந்த ஆண்டு, அதெல்லாம் நமக்கு தேவையானது. அதனால் பார்த்துக்கோங்க. 1995ஆம் ஆண்டு இந்த தொழில்நுட்பம் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி நிலையை அடையுது. பிலிப்ஸு, இந்த சோனி இந்த நிறுவனங்கள் சிடிஆர் மற்றும் சிடிஆர்டபிள்யூ அப்படிங்கிற இதை கூடுதலாக வெளியிடுறாங்க. இந்த டேட்டாக்கள் பேக்கப் செய்து கொள்ளும் வசதிக்காக உருவாக்கப்பட்டது. அதாவது இல்லாமல் போச்சுன்னா திரும்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேக்கப் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்குகள் 650 MB கொள்ளளவு கொண்டதாக இருக்கு. 1995ஆவது ஆண்டில் இன்னொரு டிஸ்க் அறிமுகப்படுத்துது. அது இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த டிவிடி தான் அந்த டிஸ்க். இதனுடைய கொள்ளளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இதில் இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு திறன் ஒரு டிஸ்குக்கு 4.7 GB குறைஞ்சது அதுல இருந்து 17 GB வரைக்கும் என்ன செய்யுது, அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. இந்த டிவிடியில அதிகமான கொள்ளளவு இருக்கு. ஒரு சிடி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மெல்லிய அழகான ஒரு பிளாஸ்டிக் பகுதியாகும். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சுற்றளவு என்னன்னா 1.22 மில்லிமீட்டர் தான். இந்த அளவுகள் நம்ம பார்த்து வச்சுக்கிறது. நிறைய சிடிகள் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்கை கொண்டு உருவாக்கப்படுது. அப்ப சிடிகள் எதை கொண்டுனா பாலிகார்பனேட் அப்படிங்கிற பிளாஸ்டிக்கால உருவாக்கப்படுறாங்க. சிடியை தயாரிக்கும் போது இந்த பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மைக்ரோ டிவைஸில் வைத்து அழுத்தப்பட்டு ஒரு நீண்ட வளைவான வரிகள் கொண்டு, அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வரிகளா என்ன செய்யும் இருக்கும். அந்த வரிகள் கொண்டதாக இந்த டேட்டாக்கள் என்ன செய்யுது, உருவாக்கப்படுது, சேமிப்பதற்காக உருவாக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சுத்தமான பகுதியை கொண்ட பாலிகார்பனேட்டுடன் ஒரு மெல்லிய அலுமினியம் இலை டிஸ்கின் மேல பதிக்கப்படுது. பிறகு ஒரு மெல்லிய அக்ரிலிக் இலை பாதுகாப்புக்காக அலுமினியத்தின் மேல் தெளிக்கப்படுகிறது. அப்போ இந்த சிடி டிஸ்க்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாலிகார்பனேட், மெல்லிய அலுமினியம் இலை, அக்ரிலிக் இலை இதெல்லாம் அதுல இருக்கு. அலுமினியத்தின் மேலதான் எது தெளிக்கப்படுதுன்னா அக்ரிலிக் இலை தெளிக்கப்படுது. சிடி டிரைவு பார்த்தோம்னா ஒரு டேட்டாவை கண்டுபிடிப்பதற்கும் படிக்கிறதுக்கும் அடுத்து உள்ள வேலையை செய்யக்கூடியதா இந்த சிடியோட வேலையா இருக்கு. இந்த டிரைவுகள் சில முக்கியமான அடிப்படையை கொண்டு இயங்குது. ஒரு டிரைவு மோட்டார் டிஸ்கை தொடர்ச்சியாக சுற்றி விடுவதால் ஒரு நிமிடத்துல எவ்வளவு முறை சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 முதல் 500 வரை சுற்றுகிறது. இது எந்த வகையான சுற்றுப்பாதையை படிக்க வேண்டுமோ அதை பொறுத்து மாறுபாடு அடையுது. இதுல உள்ள ஒரு லேசர் மற்றும் லென்ஸ் பகுதி தான் நம்ம படிக்கிறதுக்கு அது உதவி செய்யறதா இருக்கு. சுற்றுப்பாதை எந்திர அமைப்பு லேசர் அருகில் 1 மைக்ரான் அளவுக்கு திடமாக செயல்படுகிறது. சுற்றுப்பாதை எந்திர அமைப்பு எப்படி செயல்படுதுன்னா லேசர் அருகில் 1 மைக்ரான் அளவு திடமாக செயல்படுது. இந்த சிடி டிரைவோட அடிப்படை வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுப்பாதையில லேசரை
லேசரில் தான் கவனம், ஃபோக்கஸ் செய்யுது அப்படிங்கிறதா, லேசரில் தான் கவனம் இருக்குது. இந்த லேசர் பீம் ஆனது பாலிகார்பனேட் லேயரை கடந்து அலுமினிய லேயர் மீது பிரதிபலித்து ஆப்டோ எலக்ட்ரானிக் சாதனத்தின் மீது பட்ட உடனே ஒளியை மாற்றி படிக்க உதவுது. இது முக்கியமான செய்தி, பார்த்துக்கோங்க. லேசரில் தான், சுற்றுப்பாதையில் உள்ள லேசர் மேலே தான் ஃபோக்கஸ் வைக்கி. இந்த லேசரில் இருக்கக்கூடிய அந்த பீம் பாலிகார்பனேட் லேசரை கடந்து அலுமினிய லேயர் இருக்கும் நம்ம பார்த்தோம். அதை பிரதிபலித்து ஆப்டோ எலக்ட்ரானிக் சாதனத்தின் மீது பட்ட உடனே அது என்ன செய்யுது, ஒளியை மாற்றி நம்ம படிக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய செய்தி. எப்பவுமே நம்ம சிடியை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஒரு ஷைனிங், அந்த ஒரு பிரதிபலிப்பு இருக்கும். அது அந்த அலுமினிய பட்ட உடனே அந்த பிரதிபலிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது தான். இந்த ஆப்டோ எலக்ட்ரானிக் சென்சார் மற்றும் ஒளி அமைப்பை கண்டுபிடிக்கிறது. டிரைவில் உள்ள எலக்ட்ரானிக் அமைப்பு ஒளி அமைப்பில் ஏற்பட்ட மாறுபாட்டை விலக்கி பைட்டில் இருப்பதை பிட்டுக்கு மாட்டுகிறது. எதுங்கிறத பார்த்துக்கோங்க. டிரைவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் அமைப்பு ஒளி அமைப்பில் ஏற்பட்ட மாறுபாடை பைட்டு, ஜிகாபைட், அந்த ஒவ்வொரு பைட்டுன்னு சொல்லுவாங்க, அதை பிட்டா மாற்றுகிறது. சுற்றுப்பாதையில் முக்கியமான பணி என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா டேட்டா ட்ராக் நடுவில் லேசர் பீமை வைக்கிறது தான். இப்போ சுற்றுப்பாதையினுடைய முக்கிய பணி டேட்டா ட்ராக் நடுவில் லேசர் பீமை வைக்கிறது. சுற்றுப்பாதை சிடி உள்ளவற்றை படித்து தொடர்ச்சியாக லேசரை வெளிப்புறம் அனுப்புது. நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கிலிருந்து லேசர் வெளியே செல்லும் போது பம்ப் அமைப்பு லேசரை வேகமாக சுற்ற அமைக்க, அந்த சமயம் லேசர் வெளியே செல்லும் போது ஸ்பிண்டில் மோட்டார் என்னும் அமைப்பு சிடியை மெதுவாக சுழல வைக்குது. அதாவது டிஸ்குக்குள்ள சிடி பிளேயருக்குள்ள சிடியை போட்டாலோ இல்லை கம்ப்யூட்டருக்குள்ள சிடியை போட்டாலோ அது ஒரு லைட்டாக ஒரு சுத்தும். அதுதான் அந்த சுற்றுப்பாதைன்னு நம்ம சொல்றது. அப்படி சுற்றி வரும்போது அது அதில் இருக்கக்கூடிய பாடல்களை படிக்குது. அப்படி படிக்கும்போது தான் அந்த பாலிகார்பனேட்டில் ஒளிப்பட்டு அந்த அலுமினிய இதில் பட்டு பிரதிபலித்து நமக்கு பாடல்கள் என்ன செய்து வருது அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி சுழலும் போது அதெல்லாம் வேகத்தில் பயணித்து அந்த லேசரை போய் அடையுது. மேலும் டிஸ்கில் இருந்து வரும் டேட்டாவானது ஒரு மிதமான அளவில் இருக்கும். அடிப்படையில் சிடி ரோம் மற்றும் டிவிடி ரோம் டிரைவுகள் 24x 52x போன்று வேறு வகையான வேக அளவுகளை கொண்டு இருக்கும். இந்த எக்ஸ் என்பது தகவல்களை பதிக்கும் வேக நேரத்தை நமக்கு கொடுக்கிற அளவை என்ன செய்யும் கொடுக்கிறது. வேகம் சிடி ரோம் டிரைவ் டேட்டாக்கள் ஒரு வினாடிக்கு 150 கேபி. ஒரு வினாடிக்கு எத்தனை கேபி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சிடி ரோம் டிரைவ் அளவுக்கு பதிவு செய்யும் திறனுடையது. தற்போது வந்துள்ளது 24x சிடி ரோம் முன்பை விட 24 முறை வேகமாக சுழலும் தன்மை உடையது. இப்படி பார்த்தோம்னா ஒரு வினாடிக்கு 150 கேபி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 24 இதுக்கு 3.6 MP. தற்போது உலகத்திலேயே வேகமாக இயங்கக்கூடிய சிடி டிரைவ் கென்வுட் நிறுவனம், உலகத்திலே வேகமாக சுழலக்கூடிய சிடி டிரைவ்னா கென்வுட் நிறுவனம் 72x2 சிடி ரோம் டிரைவ் ஆகும். இதை பார்த்துக்கோங்க. கென்வுட் நிறுவனத்தோடைய அளவு என்ன அப்படிங்கிறது இது. மற்ற சிடி ரோம் டிரைவுகள் சுற்றுப்பாதை வெளியில் தான் தங்களுடைய மேம்பாட்டு நிலையை எட்டியிருக்கு. ஆனால் கென்வுட் 72x2 சிடி ரோம் டிரைவ் ஆனது தனி சிறப்பான மாறுதல்களை வெளிக்கொண்டு வந்துள்ளது. இந்த மாறுதலுடைய அளவு என்னன்னா 6.75 இருந்து 10.8 MP வரிசையில டிஸ்க் முழுவதையும் கொண்டுள்ளதாக இருக்கிறது. இந்த அளவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சேமிப்பும் பதிவும். இப்போ இதில் எல்லா செய்திகளையும் நம்மளால சேமித்து வைக்க முடியும். டேட்டாக்களை சேமித்து வைக்க முடியும். சிடியில் உள்ள டேட்டாக்களை வெளிக்கொண்டு வருவது சிடி ரேம் டிரைவினுடைய வேலை. டேட்டா தகவல் சிடியில் சிடிஏ மற்றும் சிடி ரோம் கம்ப்யூட்டர் அல்லது டிஜிட்டல் டேட்டா என்ற முறையில் எழுதப்படுது. கூடுதலா உள்ள சிடி ரைட்டர் துணை கொண்டு எந்த வகையான டேட்டாக்களையும் சிடி ரோம்ல என்ன செய்யலாம், எழுதலாம். தற்போது கடையில கிடைக்கக்கூடிய சிடிஆர் போன்ற அடிப்படையான டிரைவுகள்ல நிறைய மாறுதல்கள் கொண்டு வேறுபாடுகள் நிறைய இருக்கு. இந்த சிடிஆர் மற்றும் சிடிஆர் அப்படிங்கிற என்ன மாறுதல் இருக்கு அப்படின்னு சொன்னா, சிடிஆரில் படிக்க மட்டும்தான் முடியும். ஆனால் சிடிஆர்டபிள்யூ ரீட் அண்ட் ரைட் அப்படிதான் அதில் படிக்கவும் முடியும், அதில் எழுதவும் முடியும். அதாவது நம்ம அதில் இருக்கிறத நம்ம
கேட்டுக்கவும் முடியும். நம்ம ஏதாவது அதில் வந்து எடிட் பண்ணி சேர்த்துக்கணும்னு நினச்சா சேர்த்துக்கவும் முடியும். இதனுடைய அடிப்படை உருவாக்கமானது சிடி ரோம் மற்றும் டிவிடியை போன்று இருக்கும். அப்புறம் பச்சை நிற ஆர்கானிக் டை, இதுக்கு மேலே லேயர் அமைப்பு கொண்ட பச்சை நிற ஆர்கானிக் டை இது டிவிடியில் இருக்கு. அது மாதிரி இந்த லேயரின் மீது ஒரு மெல்லிய படச்சுருள் ஒன்றும் மெட்டாலிக் கோல்டினால் செய்யப்பட்டு இருக்கும். அங்க பார்த்தோம் அக்ரலிக், பார்த்தோம் பயோ கார்பனேட்டு, அலுமினியம், அதுக்கப்புறம் அக்ரலிக். இது எதுலனா நம்ம சிடி இதுல. இப்போ இங்க படச்சுருள் லேயர் மேல அந்த டிவிடி அந்த இதுக்கு மேல படச்சுருள் போன்று இருக்கும். அது மெட்டாலிக் கோல்டினால் செய்யப்பட்டிருக்கும். இதனுடைய வேலையானது அலுமினிய லேயரை போன்றே சிடி ரோமில் ஒளியை அந்த பீமின் மீது பிரதிபலிக்க செய்யறது தான். அதுக்கப்புறம் ரைட்டபிள் டிஸ்க் காலியாக இருக்கும்போது, ரைட்டபிள் டிஸ்க்னா நம்மளால அதில் என்ன செய்ய முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும், அதில் எழுத முடியும் அப்படிங்கிறது தான். ஆர்கானிக் டையானது கோல்டு லேயர் அமைப்பிலிருந்து ஒளியை பிரதிபலிக்க செய்யாது. நீங்கள் ஒரு டேட்டாவை சிடி ரீடபிள் பதிவு செய்யும் போது ரைட்டிங் லேசர் ஆனது டை லேயரை சூடுபடுத்தி அதனுடன் ஒளி மாறுபாடு அடையுது. எழுதும் போது ஏற்படக்கூடிய மாறுபாடு இது. இந்த மாற்றம் பிரதிபலிக்காத தன்மை பம்பை வந்து என்ன செய்து உருவாக்கும் போது நிலையான ஒன்றாகவும் இருக்கிறது. இது சிடி டிரைவை பற்றின சில தகவல்கள். இது அடுத்த பகுதியை நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி.